கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நகருங்கள், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்து நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா, ஆமென். என்னைக்குமே கர்த்தராகிய வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னைக்குமே உங்களுடைய எதிரிகள் முன்னாடி போய் நிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. நல்லா புரிஞ்சுக்கணும், வசனமும் வேதாகமும் தேவனுடைய அடர்ந்த தீர்மானமும் இப்படிதான் செயல்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த டிசம்பர் மாசம் நீங்க எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 4 குறிப்புகள் சீக்கிரம் முடிச்சிருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே சத்தமா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னைக்குமே கர்த்தர் டைரக்டா உங்களுடைய வில்லனை போய் கர்த்தர் சந்திக்க மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஹீரோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணுவாரு, டைரக்டா ஓட்ட பிடிச்சிட்டு வில்ல முன்னாடி நிற்பாரு. அல்லேலூயா, ஆமென். ஆனா நம்முடைய தகப்பன் அந்த ஸ்டைல் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். இங்க பிசாசு யாரு, வில்ல யாருன்னா பார்வோன். எல்லாம் சொல்லுங்க, யாரு? பார்வோன். இந்த வில்லனா இருக்கிற பார்வோன் என்ன பண்றான், இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்துறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான், ரொம்ப வேலை கொடுக்கிறான், அதிகமான வேலை, சம்பளம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனா வேலை செஞ்சாலும் கீழே மயக்கம் போட்டு விழுந்தாவே கொண்டு போட்டுருவாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும், யாரை போய் சந்திக்கணும், யாரை போய் சந்திச்சிருக்கணும், நேர பார்வோன் அரண்மனைக்குள்ள போய் அவன் சட்டையை பிடிச்சி 2 உளுக்குலுக்கி நீ யாரா இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி பண்றதுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்டிருக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கேட்க முடியுமா? முடியும். ஆனா அப்படி கேட்க மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. டிசம்பர் மாசம் அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதா கர்த்தர் போய் பேச மாட்டாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய எதிரிகளுக்கு முன்பதாக போய் கர்த்தர் பேச மாட்டாரு. அல்லேலூயா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உங்க டாக்டர் கிட்ட போயிட்டு, உங்க பேங்க் கிட்ட போயிட்டு கர்த்தர் பேச மாட்டாரு. வானம் திறந்து இறங்கி வந்து நம்ம பையன் தான் கொஞ்சம் பார்த்து விட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் பேச மாட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, ஆமென். எகிப்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க, நேரா மீதியான் தேசத்துக்கு போய் அங்க மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, 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 ஆமென். தேவனுடைய கட்டமைப்புல உன்னை எழுப்புவதுதான் தேவனுடைய முக்கியமான லட்சியமா இருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென். இப்போ கர்த்தர் மோசேயை எழுப்பணும், மோசேயை கொண்டு வரணும், மோசேயை கொண்டு போக நிக்கணும். அல்லேலூயா, ஆமென். பார்வோன் போய் நிக்கிறது கர்த்தருக்கு பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா, ஆமென். ஆனா மோசேயை நிக்க வைக்கிறது தான் கர்த்தருடைய பெரிய விஷயம். அல்லேலூயா, ஆமென். உன் எதிரிகளை அழித்து வானத்துல ஒரு கரம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு அவிழ்த்து போடுவது கர்த்தருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அதை விட பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், உன்னை நம்ப வைத்து, நீ தேவனிடத்திலிருந்து நம்ப வைத்து, இந்த டிசம்பர் மாசத்துல கர்த்தருடைய எல்லா கேள்விகளுக்குள்ளாகவும் உலாவ பண்ணுகிற தேவனாய் கர்த்தர் உனக்கு உண்டு. அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருடைய வெற்றி அவர் எப்ப உரிமை கொண்டாடுவாரு, அதை நீங்க ஜெயிக்கணும் என்பதற்காக. விசுவாசத்தில் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, ஆமென். எங்கேயோ நடக்கிற பிரச்சனைக்கும் உனக்கும் சம்மதம் இருக்கிறது. அல்லேலூயா, 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 ஆமென். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஜெயம் எடுக்கின்ற கிருபை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த டிசம்பர் மாசம் தேவன் உங்களுக்கு கொடுத்த பரிசாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, இந்த டிசம்பர் மாசம் தேவன் கொடுத்த பரிசு. அல்லேலூயா, எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது இந்த மாசம் அது நடக்கும், இது நடக்கும் அல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் நடக்கும் என்பதை நம்பணும். விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்போ மோசே பாருங்க, மோசே ஆண்டவர் எப்படி பேசுறார் பாருங்க. முட்செடி நடுவே தோன்றினார். எங்க பேசுறாருங்க? முட்செடியில தோன்றினார். அல்லேலூயா, ஆமென். மோசே எப்படிப்பட்ட நிலைமையில வந்திருக்கான்? உயிர் தப்பி வந்திருக்கான். அந்த வசனத்தை வாசிங்க, நமக்கு தெரியுது. தப்பிச்சவன் பிழைச்சவன் சொல்லி தப்பித்து வந்தவன் ஒரு வனாந்திரத்துல போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் திடீர்னு ஒரு செடி பற்றி எரிகிறது. அல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுது, அந்த செடி பற்றி எரியும் போது மோசே, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இந்த செடி எரிஞ்சா எரிஞ்சிட்டு போட்டுன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போகாம அந்த செடியை உற்று கவனித்தான். அல்லேலூயா, ஆமென். அந்த செடி ஒருபோதும் மோசே பக்கத்துல வான்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆனா மோசே கவனித்தான். அவன் பக்கத்துல போனான். இது என்ன விஷயம் தெரிந்து கொள்வது ஆர்வப்பட்டான். அப்பொழுது கர்த்தர் பேசினார் மோசே இடத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், இந்த டிசம்பர் மாசம் சபைக்கு உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏனோ தானோ உட்காராதீங்க. உனக்கான ஒரு அக்னி, உனக்கான ஒரு செடி இப்பொழுது எரிய தொடங்கி இருக்கிறது. கவனித்து பாருங்கள். இப்பொழுது கர்த்தர் பேச ஆரம்பிப்பார்.
விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. டிசம்பர் மாசத்துல சம்மந்தமே இல்லாத ஒரு செடி எரிய ஆரம்பிக்கிறது. நீங்க நினைக்கலாம், என் வீட்டுல 1008 பிரச்சனை, என் குடும்பத்திலே 1008 பிரச்சனை, நான் சபையில உட்கார்ந்து ஏதோ ஒரு யோசிச்சுட்டு இருக்கேன், சர்ச்சுக்கு வந்தாச்சு, என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட வராதீர்கள். டிசம்பர் மாசம் தேவன் கொடுத்த பரிசு. அல்லேலூயா ஆமென். உன்னுடைய எல்லா வில்லன்களுக்கு முன்பதாக, எல்லா சத்துருக்கு முன்பதாக அதை விட பலசாலியை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். தேவனை கோபப்படுத்துவது எது தெரியுங்களா? சொல்லுங்க பாப்பா. தேவனை கோபப்படுத்துறது என்ன விஷயம்? ஜெபம் பண்ணாம இருப்பது. அப்புறம் தேவனை கோபப்படுத்துறது, கடவுளை கோபப்படுத்துற விஷயங்கள் என்னென்ன சொல்லுங்க. நிறைய இருக்குங்கிறீங்களா? அல்லேலூயா ஆமென். ஏதோ ஒண்ணு ரெண்டு எடுத்து விடுங்க பாப்போம். கீழ்படியாது. வெரி குட். வேற கீழ்படியாதது. அப்புறம் யாத்திரையாகமும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். மோசே யாரை குறிச்சு பயந்தான்? இப்ப ஆண்டு மோசே என்ன பண்ணிட்டாரு? பார்வோனுக்கு தேவனாக்கினாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. நீ எதெல்லாம் குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அதற்கெல்லாம் கர்த்தருடைய தேவனாக்க போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பார்வோன் யாரை குறித்து பயந்தானோ கர்த்தருடைய மகத்துவம் வெளிப்படுகிற ஒவ்வொரு நிமிஷமும் மோசே அதை ஒவ்வொரு டைம் நம்பி 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 கர்த்தருடைய வார்த்தை இது, கர்த்தருடைய தரிசனம் இது, கர்த்தருடைய திட்டம் இது என்று முழு நிச்சயமா நம்பி எழுந்து நிற்கும் பொழுது பார்வோனுடைய பார்வையில மோசே கடவுளாய் தென்பட்டாராம். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சொல்லுவாங்க இல்லையா மனுஷன் பொதுவா, நல்ல வேலைப்பா சாமி மாதிரி வந்து காப்பாத்துன. அல்லேலூயா ஆமென். அது மாதிரி யாராவது உங்களை பத்தி சொல்லியிருக்காங்களா? அல்லேலூயா ஆமென். சாமி மாதிரி வந்த. அல்லேலூயா ஆமென். நல்லா புரிந்துக்கோங்க. நாட்டை ஆளுகிற ராஜா சொன்னான் மோசையை பார்த்து, கடவுள் மாதிரி நீ வந்து நிக்கிற என்கிட்ட. அல்லேலூயா ஆமென். உன்னை நான் முடுக்கி விட்டவன். அல்லேலூயா ஆமென். மீதியான் தேசத்துக்கு உன்னை துரத்தி விட்டவன். இப்ப நீ எப்படி தெரியுமா வந்து நிக்கிற? தெய்வம் மாதிரி வந்து நிக்கிற. அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. உன்னை அடிமைப்படுத்தின எல்லா பார்வோனுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை தெய்வமாய் கொண்டாட போகிறார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அப்ப கவனிங்க, தேவனை கோபப்படுத்துற விஷயம் எது தெரியுங்களா? ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறதை விட, நீங்க வேதம் வாசிக்கிறதை விட, நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதை விட தேவனை அதிகமா உச்சக்கட்ட கோபத்தை அடைய வைப்பது. வசனத்தை வாசிங்கள். யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். அல்லேலூயா ஆமென். டிசம்பர் மாசம் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு கூட என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லினா கர்த்தர் ரொம்ப கோவப்படுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. அல்லேலூயா ஆமென். ஆண்டவரே இது என்னால முடியல, இதை நான் எப்படி செய்ய போறேன்னு தெரியல, என்னை விட்டுருங்க ஆண்டவரே, வேற யாராவது வச்சு காப்பாத்துங்க, வேற ஏதாவது பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் கோவப்படுவாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாபாமே. என்னை கொண்டு என் வீட்டை கட்டுங்க, என்னை கொண்டு என் பிள்ளையை காப்பாற்றுங்க, என்னை கொண்டு கர்த்தர் செய்யுங்க, கர்த்தர் நாம மகிழ்ப்பட ஆரம்பிக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பரிசாய் கர்த்தர் தருவார். அல்லேலூயா ஆமென். 14ஆம் வசனத்தை கவனமா வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசே மீது கோபம் உண்டவராகி. அல்லேலூயா ஆமென். அவர் கோபப்படுத்தாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் கோபப்படுத்தாதீங்க. அல்லேலூயா 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 ஆமென். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வார்த்தையை சிரிச்சு சொல்லக்கூடாது. அல்லேலூயா ஆமென். இதை நீங்க கோபமா சொல்ல வேண்டிய வார்த்தை. பக்கத்துல அவங்க மூஞ்சியை பார்த்து நல்லா கோபமா, ஆண்டவரை கோபப்படுத்தாத அப்படின்னு நல்ல ஒரு இதா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஆண்டவர் கோபப்படுத்துறது தெரியுங்களா? ஆமென். உங்களுடைய பயமும் உங்களுடைய கோலத்தனங்களும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாருங்க, ஸ்பீக்கர் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்பீக்கர் நான் கொண்டு வந்துட்டேன். வாங்கி கொண்டு வந்துட்டு சர்ச்சில் வச்சாச்சு. சர்ச்சில் எல்லாத்தையும் ஆன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆன் பண்றேன், ஒர்க் ஆகல. அல்லேலூயா ஆமென். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப ஸ்பீக்கர் எடுத்து கார்ல போட்டு திரும்ப எங்க வாங்கணும் அந்த கடைக்கு கொண்டு போய் கொடுப்பேன். கொடுத்துட்டு இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னீங்க. அவன் டக்குன்னு அட்டைப்படிலாம் கழட்டி கவர்லாம் கழட்டிட்டு சுவிட்ச் தான் போடுறான், ஒர்க் ஆயிருச்சு. அல்லேலூயா ஆமென். சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் எடுத்து சர்ச்சுக்கு திரும்ப வந்துட்டேன். திரும்ப எல்லாம் செட்டில் பண்ணிட்டு இப்ப ஒர்க் ஆகும், எல்லாம் கேளுங்க, இப்ப கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஆன் பண்ற, ஆன் ஆகல. அல்லேலூயா ஆமென். அப்ப திரும்ப ஸ்பீக்கர் எடுத்துட்டு 100 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் கடையில கொடுத்து, என்னங்க அங்க போன ஆன் ஆக மாட்டேங்குது, இங்க வந்து ஆன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ற, திரும்ப ஆன் ஆகுது. அப்ப திரும்ப எடுத்துட்டு சர்ச்சுக்கு வரேன். இங்க வந்து வச்சு உங்க முன்னாடி காமிச்ச உடனே ஆன் ஆகல.
அல்லேலூயா. திரும்ப கடைக்கு எடுத்துட்டு போறேன், திரும்ப எடுத்து இதை ஒரு 10 முறை நான் பண்றேன்னு வச்சுக்கோங்க. 11வது முறை என்ன ஆகுது, ஸ்பீக்கரை பார்த்து கோவம் வரும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போலதான் அல்லேலூயா சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது நான் செய்யற ஆண்டவரே என்னை கொண்டு கர்த்தர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் நீ பயந்தவனை அழுவா என்று சொன்னால் அந்த இடத்துல கர்த்தருடைய கோபத்தை தான் உங்களால பார்க்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 100 பேர் உட்கார்ந்து இருக்கும்போது ஆமென் அல்லேலூயா சொல்வது பெரிய விஷயம் கிடையாது. நீ அழுது கொண்டிருக்கும் பொழுதும் நீ கைவிடப்பட்டவளாய் உணர்கின்ற ஒவ்வொரு நொடியும் நீங்க சொல்லுங்க, நெஞ்ச தட்டி சொல்லுங்க, இப்போ கர்த்தரை கொண்டிருக்கார், அவர் கைவிட மாட்டார். மோசே கர்த்தர் ஒரு கணம் கூட கைவிடுவேனா, கர்த்தர் என்னையும் கைவிட மாட்டார். எனக்குள்ளேயே கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் என்று நீங்க தைரியப்படுவ என்று சொன்னால் அங்கதான் கர்த்தர் கிரியை செய்ய பார்க்க முடியும். அல்லேலூயா. 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 ஆமென். ஸ்பீக்கர் கடையில வைக்கும் போது வர்க் ஆகுது. ஆமென். சர்ச்சுக்கு வரும்போது நல்ல வர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கீங்க. அல்லேலூயா. ஆமென். சர்ச் ஆமென் போட்டு வெளியே போறதுக்குள்ள என்ன இருக்குங்க, எல்லாம் புஷ்னு போகுது. அல்லேலூயா. ஆமென். அப்படி போக விடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த டிசம்பர் மாசத்துல 2 விஷயத்தை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். முதலாவது, கவனித்து பாருங்க, தைரியமா இருங்கள், பக்கத்துல போங்க. சூரிய செடி, அந்த செடிக்கு பக்கத்துல போய் மோசே பார்த்தது போல டிசம்பர் மாசத்துல தைரியமா பக்கத்துக்குள்ள போங்க, ரொம்ப நெருக்கமா போங்க. டிசம்பர் மாசம் இயேசுவை சந்திப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். 2வது விஷயம், அல்லேலூயா. ஆமென். என்னால முடியல, அது என்ன தவிர்த்து வேற யாராவது கொண்டு போங்க. என் பையனை என்னால திருத்த முடியாது, என் குழந்தை என்னால திருத்த முடியாது, என் வீட்டை என்னால கட்ட முடியாது, என்னுடைய தொழிலை என்னால பார்க்க முடியாது, வேற யாராவது கொண்டு வாங்கன்னு சொல்லாதீங்க. கர்த்தரை கோபப்படுத்தும். கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், உலகத்தை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். நெல்லுங்கள். டிசம்பர் மாசம் தப்பி தவறு கூட தெரியாம கூட இந்த வார்த்தை வந்துடக்கூடாது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. 3வது காரியம் பாருங்க, உடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குமா. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வேகமாய் வாசிங்க. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அவன் எப்ப ஜெபம் பண்றாங்களா இஸ்ரவேல் ஜனங்கள், அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஜெபிக்கிறாங்களா. அல்லேலூயா. ஆமென். அடிமைத்தனம் என்ன தெரியுங்களா. ஆமென். வேலைக்கு போவாங்க, சம்பளம் கிடையாது. வேலைக்கு போவாங்க, சாப்பாடு கிடையாது. வேலைக்கு போவாங்க, சுதந்திரமா இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அவர்களுக்கு டைமிங் கிடையாது. நம்ம வேலைக்கு என்ன இருக்குங்க, டைமிங் இருக்கு. 6 மணி ஆனா என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். 7 மணி ஆனா முடிச்சிடலாம். அவங்களுக்கு நேரம் காலம் கிடையாது. அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் அவ்வளவு நேரம் வேலை செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நபர்கள் ஜெபித்தார்களாம். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செஞ்சாங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அடிமைகள் ஜெபித்தார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நான் அடிமைகளா இருக்கிறோமா? இல்ல, நம்ம எங்க வேலை செய்யறோமோ அந்த கம்பெனிக்கு ஓனர் மாதிரி நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு டைமிங் இருக்கு, இதுக்கு மேல நம்ம வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். எனக்கு நீ சம்பளம் தரலைன்னா நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென். இப்படிப்பட்ட வட்டத்தில் இருக்கிற நம்மளால என்ன சொல்லக்கூடாது, ஜெபிக்க முடியலன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. டிசம்பர் மாசம் முழுவதும் அல்லேலூயா நீங்க ஜெபிக்கிறவளாய் மாறணும். அல்லேலூயா. ஆமென். அடிமைகளால் ஜெபிக்க முடியும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆமென். தேவனே உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நீ கண்டிப்பா ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. நேரமும் காலமும் சரீர சோர்வுகளும் ஒரு நாளும் ஜெபத்தை தடுத்து நிறுத்த கூடாது. விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, இந்த பிசாசு என்கிற பார்வோன் இவருடைய ஜெபத்தை தான் நிறுத்தணும் என்று முடிவு பண்ணி அடுத்த காலம் நடக்குது பாருங்க. யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 5 வருஷத்தை வாசிங்க. 5 வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கொடுத்தாதான் அவங்க ஜெபம் பண்றாங்க. இனி இருக்கிற ஃப்ரீ டைம் இருக்க கூடாது, 24 ஹவர்ஸும் அவங்க வேலை செய்ய வைங்கன்னு கட்டளையிடுகிறான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபாமே. டிசம்பர் மாசம் நீ ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னே உடைய வேலைகள் அதிகமாகும். அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லுகிறேன், அந்த பிசாசை கடிந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஏன்னா பரலோகத்தின் தேவன் நல்லா தெரியும், நீங்க ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அதை தாண்டி பார்வோனுக்கு நல்லா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க மாத்திரம் இப்படியே நம்ம ஜெபிக்க விட்டோம்னா என்டர் எட்ஜுக்கு எகிப்தை அழிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதனால அவங்க ஜெபிக்க விடாதபடி வேலை செய்யுங்க, வேலையை கொடுங்க. பார்வோன் நினைச்சிருந்தா கொலை பண்ணிருக்கலாமே, வெட்டி போட்டுருக்கலாமே. அவன் எடுத்த தீர்மானம் தெரியும், ராஜா எடுத்த தீர்மானம் என்ன தெரியுங்களா, அவங்களுக்கு ஜெபம் பண்ண விடாதீங்க.
ஏன்னா ஜெபம் அவ்வளவு பவர்ஃபுல். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அந்த ஜெபத்தை தான் உனக்குள்ளிருந்து வராதபடி பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நின்று ஜெபிக்கிறவர்களாய் செயல்பட ஆரம்பிங்கள். டிசம்பர் மாசம் முழக்குரியதாய் மாறும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். வசனத்தை வாசிங்கள். ஆமென். இந்த மாசம் முழுவதும் துதியின் சத்தம் ஆமென் அதிகமா இருக்கும் உங்களுக்குள்ள. ஆமென். நல்லா கவனிங்க. திரும்ப சொல்றேன். நீங்க யாராவது ஒருத்தன் கிட்ட உங்க பிரச்சனை குறித்து பேசுற சத்தத்தை விட, பிரச்சனை குறித்து பேசுகிற நேரத்தை விட துதிக்கிற நேரம், ஜெபிக்கிற நேரம் அதிகமா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். 2024 இந்த டிசம்பர் மாசம் ஒரு சேலஞ்சிங்கா நம்ம எடுத்து செயல்பட போகிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. இந்த மாசம் முழுவதும் ஃபாஸ்டிங் இருக்க பாருங்க 1ஆம் தேதியில இருந்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் எனக்கு விரோதமாக எதெல்லாம் கத்துச்சோம் அதெல்லாம் இந்த வருஷத்தோட நான் அழிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அந்த முடிவு நீங்க எடுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறா, செய்யுங்க. அல்லேலூயா. ஆமென். போன வருஷம் இதே மாதிரி முடிவெடுத்த ஜெபம் பண்ண எதெல்லாம் பெருசு பெருசுன்னு பேசினாங்களோ அதெல்லாம் சடா 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 கர்த்தர் தோக்கடிக்கும்படி கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அன்று நீங்க என்ன கொண்டுதான் நீங்க செய்வீங்கன்னு சொல்லி விசுவாசம் ஒரு கால் எடுத்து வைங்க. அல்லேலூயா. ஆமென். அடுத்த கால் எடுத்து வைக்கிறது கர்த்தருடைய காலா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அதனால டிசம்பர் மாசம் கர்த்தர் என்னை கொண்டுதான் செய்வார் என்பது அதிகமாய் பலப்படுங்கள். விளையாட்டா கூட பேசிடாதீங்க. விளையாட்டா கூட பேசிடாதீங்க. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. சொல்லுங்க. துதியின் சத்தம் என்னுடைய பிரச்சனையின் சத்தத்தை விட அதிகமா இருக்கும். அதுக்கான நாட்கள் தான் இந்த டிசம்பர் மாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வருஷத்தை வாசிங்க. யாத்திராவும் 7ஆம் அதிகாரம் 10 வருஷத்தை வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு கதை மாதிரி தான் சொல்ல முடிக்க போறேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ மோசேயும் ஆண்டவரும் 2 அதிகாரம் பேசுறாங்க. ஆண்டவர் மோசே நம்ப பண்ணிக்கிட்டே இருக்காரு. பயப்படாதடா, பயப்படாத, பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன், உன் கூட நான் இருக்கேன்னு சொல்லி மோசையை நம்ப பண்ணாரு. நம்பி கடைசியில மோசையை போய் நிக்க வச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ மோசே கேட்கிறாரு, ஆண்டவரே நான் யார் மூலியமா வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாமத்தை சொல்லு. என்ன நாமம்? இருக்கிறாகவே இருக்கிறேன் என்ற நாமத்தை சொல்ல. அல்லேலூயா. நாமத்தை கொடுத்தார். அடுத்து மோசே கேட்கிறான், ஆண்டவரே ஒரு அடையாளம் கொடுங்க. அப்போ ஆண்டவர் அடையாளம் தராரு. என்ன அடையாளம் தராரு? கையில ஒரு குச்சி இருக்கா, அந்த குச்சி நீ கீழே போடு. கீழே போட்டு அது பெரிய பாம்பா மாறிடுச்சு. அல்லேலூயா. இந்த பாம்பை பார்த்து மோசே ஓடிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது மோசே ஓடினானோ அந்த பாம்பை பார்த்துட்டு. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்ற, மோசே பயப்படாத, போய் அந்த பாம்போட வாழை புடி. அல்லேலூயா. ஆமென். பாம்போட தலையை பிடிச்சா கூட கொத்தர டயத்துக்கு தள்ளி வச்சுக்கலாம். அல்லேலூயா. கொஞ்சம் உயிரை பிடிக்கலாம். அல்லேலூயா. ஆமென். நீங்க பாம்போட வாழை பிடிச்சீங்கன்னா உயிருக்கு கேரண்டி கிடையாது. ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அடுத்த முறை நீங்க பாம்பு அடிக்கணும் முயற்சி பண்ணி பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பாம்போட வாழை பிடிச்சா கேரண்டி கிடையாது, உயிருக்கு கேரண்டி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த டைம் அடிக்கும் போது பாம்போட தலையில அடிக்கிறத விட பாம்போட வால் அடிச்சீங்கன்னா பாம்பு அப்படியே சுருண்டு விழுந்துடும். அல்லேலூயா. விசுவாசத்துல ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. பாம்போட வால்ல அப்படிப்பட்ட காரியம் இருக்கு. இது மோசேக்கு தெரியுமா தெரியாதுங்களா? நல்லா தெரியும். ஏன்னா காட்டுல ஆடு வச்சிட்டு இருக்கேன் மோசே. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அவனை போய் பாம்போட வாழை புடி அப்படின்னு சொன்னங்காட்டிக்கு மோசே தைரியமாய் துணிந்தவனாய் மீண்டுமாய் வேகமாய் போய் பாம்போட வாளை தொட்டால் அந்த பாம்பு மீண்டும் கோலாய் மாறினது. விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. டிசம்பர் மாசம் நான் சொல்கிறேன், எதெல்லாம் சர்வம் போல படம் எடுத்து அவனை போட்டு பயப்படுத்துற அளவுக்கு இருக்கிறதோ அதனுடைய துடிப்பை, அதனுடைய வீரியத்தை போய் தொடுங்கள், அது கோலாய் மாறி நிற்கும். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் இந்த அடையாளத்தை பார்த்தோன்னே மோசேக்கு பயங்கர ஹாப்பி. ஆண்டவரே கோலு பாம்பா மாறுது, பாம்பு திரும்ப கோலா மாறுது, நான் இப்ப போறேன்னு சொல்லி ஆரோன மற்ற எல்லாத்தையும் கூட்டிட்டு பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று, அல்லேலூயா. ஆமென், அந்த குச்சியை வச்சு முன்னாடி நிக்க வச்சு பார்வோனை பார்த்து பேசுறாரு. அல்லேலூயா. ஆமென். பார்வோனே நீ இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பு. அப்படின்னு அவன் அடையாளம் கேட்கிறான். அதுக்கு என்ன அடையாளம்? அப்புறம் உடனே இந்த குச்சியை பாரு, பார்வோன் இந்த குச்சியை பாரு. அது கீழே போற பாம்பா மாறிச்சு. பாம்பா மாறிட்டு மோசே டக்குன்னு இப்படி திரும்பி பார்வோட மூஞ்சியை பாக்குறான். பார்வோட மூஞ்சில எந்த ரியாக்ஷனுமே கிடையாது. அல்லேலூயா. உடனே பார்வோன் யார் அங்கே அப்படின்னு கூப்பிட்டு அவனுடைய மந்திர சாஸ்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லா ஒரு 7 பேர் வராங்க. 7-8 பேரும் கோலை கீழே போடுங்கன்னு சொல்றான். 7-8 பேர் கோலை கீழே போடுறாங்க. 7-8 கோலும் பாம்பா மாறிடுச்சு இப்போ.
அல்லேலூயா ஆமென். மோசே நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா ஆமென். அவன் பாட்டுக்கு செவனேன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கான், மாடு மேய்ச்சிட்டு இருந்தா, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா, என்ன கொண்டு வந்து அரண்மனைக்கு நிக்க வச்சு. அல்லேலூயா ஆமென். வாக்குத்தத்தை வாசிங்கள். நாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வரப்பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி வரப்பண்ணுவார். இஸ்ரவேல் மகிமையை திரும்பி பண்ணணும். நீ எம்டி ஆக்குனாங்க பாத்தீங்களா, அவர்களை கர்த்தர் எம்டி ஆக்கி உன்னை உயர்த்துவாராம். ராமன் சொல்லுங்க. அப்போ மோசே வியந்தவனாய் நீ அடுத்து என்ன நடக்க கொண்டு பார்த்து கொண்டிருக்க இந்த நிமிஷம், அல்லேலூயா ஆமென், இந்த மோசேயுடைய கோலிலிருந்து வெளிவந்த சர்வம் எல்லா சர்வத்தையும் விழுங்க ஆரம்பிக்கிறதாம். அல்லேலூயா ராமன் சொல்லுங்க. அப்பமே என்ன பண்ணுதான், ஒவ்வொரு தேடி தேடி வேகமாய் போய் ஒவ்வொரு சர்வத்தையும் விழுங்கி போட்டதாம். அல்லேலூயா ஆமென். விழுங்கி முடிச்சிட்டு மோசேயுடைய கையில அது மீண்டுமாய் கோலாய் வந்து நின்றது. அல்லேலூயா ஆமென். அப்படின்னு சொல்லுகிறார், மீண்டும் சொல்லுகிறார், பார்வோனே இந்த கர்த்தர் என்றென்றும் உள்ள சதா காலம் எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா ஆமென், இந்த டிசம்பர் மாசம் அல்லேலூயா ஆமென், கர்த்தர் மீண்டும் உன்னுடைய கரத்துல வந்து அடங்கபடி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா ஆமென். ஆனா இது என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்கணும்னா, மோசேட்ட ஆண்டவர் சொல்லவே இல்ல, டேய் அவங்ககிட்டயும் பாம்பு இருக்கும், அந்த பாம்பை இந்த பாம்பெல்லாம் விழுங்கிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அல்லேலூயா ஆமென். மோசே அனுப்பிட்டாரு. அல்லேலூயா ஆமென். அதே போலதான் உங்களை கர்த்தர் பிறந்து உங்க உயிரோட வச்சு இவ்வளவு நாட்களை கர்த்தர் கொடுத்து நீ அனுப்பும் போது இந்த பிரச்சனைகள் இந்த காரியங்களை நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் தனியா பேசவே மாட்டார். அல்லேலூயா ஆமென். நீங்க கர்த்தர் உங்க கையில கொடுக்கும் போதே அதை டிசைன் பண்ணி கர்த்தர் கொடுத்துட்டார். அல்லேலூயா ஆமென். மோசேயுடைய கையில அந்த கோலை கொடுக்கும் போதே கர்த்தர் பிளான் பண்ணி கொடுத்தாரு. இந்த கோல் அதெல்லாம் முடிச்சிடணும், அதெல்லாம் தீர்த்தணும், அதெல்லாம் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அல்லேலூயா ஆமென். கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கொடுக்கப்பட்ட வீடு எல்லாத்தையும் விழுங்க பண்ணுற அளவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். எந்த புதிய பிரச்சனையும் அதுக்கு எதிராக வர முடியாது. எல்லா பிரச்சனைக்கு முன்னாடி ஆதி அந்தமும் அல்பா ஒமேகாவும் இருக்கின்ற கர்த்தர் அதை செய்து முடித்து வாழ்க்கை என்ற வடிவமைப்புல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா ஆமென். முடியாது என்று ஒதுங்கி நிற்காதீர்கள். டிசம்பர் மாசம் முன்னுடைய மாதமாய் மாறும். நல்லா ஜெபிக்க போகிறோம், ஜெயத்தை எடுக்க போகிறோம், விசுவாசம் நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென்.